புண்படும் போது சிரி, பிறர் மனம் புண்படும் போது சிரிக்கவை என்ற சார்லி சாப்ளினின் சிந்தனைக்கேற்ப நகைச்சுவை விருந்து உங்களுக்காக. சமையலுக்கு தேவை கோல்டு வின்னர், பெயிண்ட்டுக்கு தேவை தின்னர். வருகிறார் இதோ நம் கழகமூட்டி மன்னர் மன்னர் மன்னர். அலாட்டாய்க்கடா அலாட்டாய். பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் என்று ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக பிரமாணம் செய்கிறேன். பாத்துங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய. அண்ணர் எவ்வளவு நேரமாக எந்திரா எந்திரான்னு சொல்றாரு, எந்திரிக்காம அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க. எந்திரிங்கடா. ஏண்டா நானா உங்களை இன்ட்ரோ சாங் போட சொன்னேன், நீங்களே போட்டுட்டு என்னையே கலாய்க்கிறீங்களாடா. உட்காருங்கடா. யாரா அரசர் அமரும் அரியாசனத்தில் அழுக்கு துண்டை போட்டது? நான் தான் மன்னா, நீங்கள் அமர்வதற்கு இடம் பிடித்தேன். இது என்ன அரியாசனமா இல்ல அரக்கோணம் டவுன் பஸ்ஸாடா? துண்டு போட்டு இடம் பிடிக்க உங்கள்ட்ட ஒரே ரோதனையா போச்சுடா. மன்னா, ஏன் உங்கள் முகம் வாடி போயிருக்கிறது? அது ஒண்ணும் இல்லை. காலையில் ப்ரூ காபி குடுக்க சொன்னேன், நெஸ்காபி கொடுத்து விட்டார்கள், அதுதான். ஆணையிடுங்கள் மன்னா, சமையல்காரனை தலையை சீவி விடுகிறேன். என்ன சீப்பு எடுத்தா? மன்னா பின்ன என்னடா, போன மாசம் போர்ல எதிரிங்க தலைய சீவுடான்னா உடம்பு சரியின்னு மெடிக்கல் லீவ் போட்டுட்டு ஊட்டிக்கு போயிட்ட. நாளை சமயக்காரனை போட்டுட்டுமான்னு கேக்குற. தளபதி யாரு? உங்கள் வீரமே வீரம். ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? அது இருக்கட்டும், நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நலமா? நீ ஆட்சி செஞ்சா எப்படா நல்லா இருப்பாங்க? யாரா யாரா? நான் தான் மன்னா, சும்மா கலாய்த்தேன். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருளா பாத்துக்கிறா எங்க அப்பா. தளபதி யாரு? இதற்கொன்று குறைச்சல் இல்ல. ஏன் இவர்கள் இங்க நிற்கிறார்கள்? மன்னா, இவன் எங்கு வேலை செய்கிறான் என்று கேட்டால் கேவலமாக பேசுகிறான். வயசு பையன்ட்ட பார்த்து பக்குவமா கேட்கணும். இப்ப நான் கேக்குறேன் பாரு, தம்பி எங்கப்பா வேலை செய்யற? சாப்ட்வேரில் வேலை செய்கிறேன் மன்னா. மன்னா, எனக்கு கோபம் தலைக்கு ஏறுகிறது. ஏன் அமைச்சரே? மன்னா, அவன் உங்களையே சாப்பிட்டு வேற வேலை இருந்தா பாக்க சொல்றான். மங்குனி அமைச்சரே, ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் அமைதியாக இருங்கள். இப்படி சபக்கட்டு கட்டாதீர்கள். சாப்ட்வேர் என்றால் மென்பொருள் என்று அர்த்தம். இப்ப புரியுது மன்னா. அப்படியானால் சாம்பார் கரண்டி, குக்கர் விசிலு, தோசை கரண்டி இவற்றை எல்லாம் மென்பொருள் என்பார்கள். மொத்தத்தில் இவன் பாத்திர கடையில் வேலை செய்பவன் என்று சொல்லுங்க. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. உங்கள்ட்ட சபை நடத்த முடியாதா சாமி? மன்னா, வர வர நம் நாட்டில் மழையே வருவதில்லை. வேண்டும் என்றால் மேகத்தில் குச்சை விட்டு ஆட்டுவோம், மழை வரும். மன்னா, குச்சி எட்டுமா? நானே தளபதி யாரா கலாச்சேன், இதுக்கும் கமாண்ட் கொடுக்குது பாரு. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? நாட்டில் எந்த விசேஷமும் இல்லையா? நம் நாட்டு மக்கள் கொஞ்ச நாளாக நமக்கு பத்திரிகையே வைப்பதில்லையே, ஏன்? பின்ன என்ன மன்னா, பத்திரிகை வைத்தால்தான் நாம் தான் கூட்டமாக போய் தின்று தீட்டி விடுகிறோமே. பிறகு மக்களுக்கு சாப்பாடே இருக்க மாட்டேங்குது மன்னா. அப்ப எப்படி பத்திரிக்கை வைப்பாங்க? என்ன தவறு செய்தான் மன்னா? இவன் அம்மா இவனை கோதுமை மாவை வாங்கி வர சொன்னார், ஆனால் இவன் கோலமாவை வாங்கி வந்து விட்டான், அதுதான். இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏன்டா கூட்டு வந்தது? நான் தான் மன்னா. பிரச்சனை தீர்த்து வேணுங்க அவையா இருக்கேன், பேசப்படாது. போடா. மன்னரே, உங்களை காண புலவர் வந்திருக்கிறார். வர சொல்லுங்கள். வாருங்கள் புலவரே. மன்னருக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? நான் உங்களுக்காக அறுசுவை விருந்து படைக்க வந்துள்ளேன். சொல்லி இருந்தால் காலையில் சாப்பிடாமல் வந்திருப்போம். காலையில் ஃபுல் கட்டு கட்டி விட்டோமே. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். தளபதி யாரே, விருந்து என்றால் சோறு இல்லை, தமிழ்ச்சுவை இருந்து. ஓம் தமிழ் போடவா? பாடும். வந்து நின்னா ஹார்ட் பீட்டே ஸ்பீட் ஆகுது. நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட் சூடாகுது. என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பேக்கே வேணாங்குது. நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது. Come on baby, let's go on the bullet. On the way பாடிக்கலாம் duet.
Come on baby, let's go on the bullet. On the way la பாடிக்கலாம் duet. ஆழ்ந்த கருத்துக்கள், அருமையான பாடல். இவனுக்கு 2 ரூபாய் இருந்தா கொடுத்து அனுப்புங்கள். அண்ணா ஒரு நிமிடம். இவன் பாடலில் சொல் குற்றம் இல்லை, பொருள் குற்றம் உள்ளது. என்ன குற்றம் கண்டீர்? அதாவது கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட். புல்லட்டில் பேபியை அமர்த்து கொண்டு செல்கிறான். அந்த வேலை பாடிக்கலாம் டுயட். அதாவது சாலையில் செல்லும் போது பாடல் பாடிக்கொண்டு செல்வது சாலை விதிகளை மீறுவதாகும். தளபதியாரே, சரியாக சொன்னீர். புலவரே, பரிசும் இல்லை ஒன்றும் இல்லை, போங்க. நீ தர 2 ரூபாய்க்கு இந்த பாடல் போதும். மன்னா, நம் அரண்மனைக்குள் திருடன் புகுந்து விட்டான். புகுந்து விட்டானா இல்ல நீ கூட்டு வந்து விட்டியா? மன்னா, இன்னும் திருடன் வெளியே போக வாய்ப்பில்லை. வர சொன்னதே நீதானே, எப்படி போவான்? திருடன் எப்போது வந்தான்? நேற்று இரவா? இல்லை மன்னா, போன தீபாவளிக்கு வந்தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னமோ பச்சஸ் கொண்டு கூலா சொல்ற. ஏண்டா, பொங்கலே முடிஞ்சு அடுத்த தீபாவளியே வரப்போகுது. மன்னா, அவன் அரண்மனை விட்டு எப்படி வெளியே போயிருப்பான் என்பதை மேப் வைத்து கண்டுபிடிக்க நம்மிடம் இவன் உள்ளான். கனியமுதா, உடனே நம் அரண்மனையின் மேப்பை எடுத்து கொண்டு வா. என்ன கனியமுதா இது? மேப்பை நாளாய் கிழித்து எடுத்து வருகிறாய்? மன்னா, இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று மேப்பை ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் என 4ஆ பிரிச்சு எடுத்து வந்துள்ளேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். டேய், நீ திருட போன வழியை மேப்பை பார்த்து கண்டுபிடிதா சீக்கிரமா. என்ன தெரிகிறது? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்கடா. மேப்ப வரைஞ்சிருக்கிறதே மேல, நீ என்னடா கீழே பாத்துட்டு இருக்க? நீ கனியமுத நாள் தானே, எப்படி இருப்ப? கனியமுதா, வர வர உன் இன்ச தாங்க முடியலடா. தளபதி யாரு? இவன் இல்லாம சபை நடத்த முடியாதா? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட். சாமி, நீங்கன்னா கண்டுபிடிக்கவே வேணாண்டா, கிளம்புங்கடா. மன்னா, இவன் வீடு முழுக்க பிளாஸ்டிக்கை ஒளித்து வைத்திருக்கான். கேட்டால் மன்னர் தான் பிளாஸ்டிக்கை ஒளித்து வைக்க சொன்னார் என்று கூறுகிறான். ஏண்டா, நான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக்க ஒழிடான்னு சொன்னா வீடு பூரா பிளாஸ்டிக்க ஒழிச்சு வச்சிருக்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. ஓடா. மன்னா, வர வர நம் நாட்டில் பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. ஒரு முறை ரிப்பன் இருந்தா வாங்கி டைட்டா கட்டு, பஞ்சம் தலைவரிச்சு ஆடாது. மன்னா, எதிரி நாட்டு மன்னன் உங்களுக்கு ஓலை அனுப்பி உள்ளார். ஓலையா? அதை வைத்து மூங்கில் வாங்கி கொட்டாய் போடு. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஏன் இவர்கள் எல்லாம் கூட்டமாக சோகமாக நிற்கிறார்கள்? இவர்களின் தலைவரின் படம் தற்சமயத்தில் ரிலீஸ் ஆனது. இவரின் நண்பர் ஒருவர் தலைவரின் கட் அவுட்டில் பால் ஊத்த சென்றார். தவறி கீழே விழுந்தால் நின்று அவருக்கு பால் ஊத்தி விட்டனர். அதனால் இந்த சோகம். இன்றைய இளைஞர்களை திருத்தவே முடியாது. ரோல் மாடலாக அப்பாவை வைங்க, அம்மாவை வைங்க, இல்ல சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகளை வைங்க. இனியாவது திருந்து வாழுங்க பாப்போங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. மன்னா, நீங்க சொன்னது போலவே தலையை வெட்டி கொண்டு வந்துள்ளேன். பரிசு தாருங்கள் மன்னா. ஏண்டா, எதிரிங்க தலையை சீவி கொண்டு வர சொன்னா கோழி தலையை சீவி கொண்டு வந்திருக்கிறா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். மன்னா, அடுத்த வாரம் அயல் நாட்டின் மன்னன் ஐயாசாமி நம் மீது படையெடுத்து வரப்போகிறான். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு நிப்பம் மட்டும் கொடுக்குற. போய் நிறுத்துற. டேய், எதனா நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லுங்கடா. மன்னா, வரும் மன்னரின் பெயர் ஐயாசாமி. நாம் அவையிடம் மன்மத சாமே, மந்திர சாமே, பொக்கிரி சாமே, ஐயா சாமி என்று கெஞ்சி விடுவோம். ஆஹா, இது நல்ல யோசனையாக இருக்கிறது.
கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. సుత్త ధన్యాసి రాగంలో ఒక కీర్తనం పాడగలరా? யாரது? నేనేరా చంద్రముఖి. என்ன சத்தம் அது? மன்னா அரண்மனைக்குள் பேய் புகுந்து விட்டது. ஏண்டா நீ போடும் மொக்கையில் எதிர் வீட்டு நாய் கூட வராது, எப்படா பேய் வந்துச்சு? వదలవా నన్ను వదలవా. நான் அப்பவே சொன்னேன், துண்டை துவட்டி விட்டு உதறி போட சொன்னேன். இப்ப பாத்தியா, அது உதறவா உதறவா என கேக்குது. எங்கு பேயின் சத்தத்தையே காணும், ஓடிவிட்டதா? நாம் போடும் மொக்கையில் பேயே சென்று விட்டது. மக்களே, என்றும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சிரியுங்கள், மற்றவரையும் சிரிக்க வையுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. போடுறா எண்டு சாங்க. மனசுல போராட்ட துணிவு இருக்கே, சுத்தி பாரு சந்தோஷம் கொட்டி கிடக்கே, வந்துருச்சு நம்ம காலம் எரி கலக்கே, எரி கலக்கே, எரி கலக்கே, எரி கலக்கே, சூப்பர்.